ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சாயோட தரிசனத்தோடு இன்றைக்கி நாளை நம்ம தொடங்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சாயோட தரிசனத்தோடு இந்த நாளை தொடங்குங்க. 4 மணிக்கு சரியாக வந்துட்டோம். ஹாரன் அடிச்சிட்டாங்க, மணி அடிக்க போகிறாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. சாயோட தரிசனத்தோட இனிமையான நாளாக இந்த நாள் அமைய போகுது நம்ம எல்லாருக்கும். மணி அடிச்சிட்டாங்க, பைரவரும் கத்திட்டாரு. இன்னும் துவாரகமாயில் சாய் இன்னும் எந்திரிக்கல, கதவை இன்னும் திறக்கல. ஸ்க்ரீன் இனிமே தான் எடுப்பாங்க. நம்ம பொறுமையாக காத்திருப்போம். ஸ்தவன மஞ்சரி பாராயணம் செய்வதற்காக வந்திருக்கேன். ஸ்தவன மஞ்சரி படிக்கணும். அச்சிச்சோ, இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாருங்கள். அச்சிச்சோ, செல்லமே, செல்லக்குட்டி, மழை பெஞ்சு நனைஞ்சிட்டிங்களா? எங்கே உங்கள் அம்மா? எங்கே அம்மா? எங்கே அம்மா? எங்கே? அம்மா எங்கே? இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அம்மா எங்கே? அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா? பாவம், அம்மா இல்லை. இங்கே பாருங்கள், டீ கப் வச்சுட்டு விளையாடுது. அடைக்கலமல்லாத மனிதர்களுக்கு மட்டுமில்லை ஷிரடி, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் புகலிடமாக இருக்குது. இன்னும் கதவு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. மணி அடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உள்ளுக்குள்ள பக்தர்களும் உட்காந்துருக்காங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமைதியாக தியானத்தில் இருக்காங்க. விநாயகர் இருக்கார், நம்ம போய் விநாயகரை பார்த்துட்டு வருவோம். விநாயகரை பார்த்துட்டு வருவோம். அவங்க கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கேருந்தே பார்த்துருவோம். அப்புறம் கதவு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது நம்ம சரியாக சாயை பார்க்கணும். துவாரக மைக்கு போயிடலாம். கதவு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. சாய் வாழ்கிறப்பிலேருந்து 4 மணிக்கு இங்கே மணி அடிப்பாங்க. அதே பழக்கம்தான் இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அண்ணன் போகிறார்ல, இவர் தான் மணி அடிப்பார். ஆனால் இன்றைக்கி இவர் மணி அடிக்கலை, வேறு யாரோ அடித்தாங்க. இன்றைக்கி லீவ் போல் அண்ணன், லேட்டாக வராது. இங்கே பாருங்க, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கணும். பாபாவை பார்த்துட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். மலேசியா தான் இருங்க. ஓ, ஓகே ஓகே. அப்படியா? உங்கள் பேர்? வீடியோ காமிக்கவா?
நம்ம சாய் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அக்கா. ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும், காலை வணக்கம். ஷிரடியிலேருந்து உங்களுக்காக ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. நான் ஆக்சுவலி யார் யார் வந்திருக்கீங்க? மொத்தமாக என் ஃபேமிலி எல்லோரும் வந்துருக்கோம். எல்லாம் எங்கே இருக்காங்க? ரூமில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்துட்டீங்களா? இங்கே பக்கத்தில் தான் ரூம் இருக்கா? ஓகே ஓகே. தருணிக்காவா உங்கள் பேர்? நான் பிரசாதம்லாம் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. சிலையெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? தத்தாத்திரியரோட படம் வந்து தத்தாத்திரியர் படம் அப்போனா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. குரு சரித்திரம் ஃபஸ்ட் டைம் வந்து பாராயணம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் குரு சரித்திரம் பாராயணம் முடிச்சுட்டு அப்போ தத்தாத்திரியரோட படத்தோட கொடுத்தேன். அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி படம் வாங்கி அது வந்து திவ்ய தேசம் 108 திவ்ய தேசம் போயிட்டு வந்தப்போ காசிலாம் போயிட்டு வரும்போது அன்னபூரணி காமதேனு அதெல்லாம் வாங்கிட்டு. சரி ஓகே. நம்ம சாய் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தினைக்கும் யாராவது மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் உள்ளுக்குள்ளே போங்க, மொபைல் வெளியே தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. சைலண்டில் போட்டுக்கோங்க. மொபைல் உள்ளுக்குள்ளே அலோடு கிடையாது. அந்த அக்கா மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சைலண்டில் போட்டுக்க சொன்னாதான். இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள், விளாண்டுட்டு இருக்காரு. இந்த அக்காவோட விளாண்டுட்டு இருக்காரு இவர். சிஸ்டர் சிஸ்டர் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். பிஸ்கட் சாப்பிடுமா தெரியல, அதான் அந்த அக்காட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப குட்டியாக இருக்குது, பால் தான் குடிக்கும். அந்த அக்காட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாச்சு, அந்த அக்கா கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணலை, வெயிட் பண்ணுவோம். மணி அடித்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. சிஸ்டர் மொபைல் தெரியாமல் வச்சுக்கோங்க, நான் தான் சொன்னேன்ல. பாக்கெட் எதுவும் இல்லையா? சரி இங்கே கொடுங்க, நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளியே முன்னாடி தெரிகிற மாதிரியே இருங்க. மொபைல் என்கிட்ட சைலண்டில் இருக்கா? நான் இங்கே தான் இருப்பேன். ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சிஸ்டரோட மொபைல் இப்போ என்கிட்ட இருக்கு. அதான் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல உள்ளுக்குள்ள. ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தருணிக்கா வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக வந்துட்டீங்க இந்த பதிவின் மூலமாக. ஆக்சுவலாக மலேசியாவிலேருந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. நான் கூட இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க, என் ஃபேஸையே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஓகே மலேசியாவிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சேன், பார்த்தா சென்னைக்காரங்க. ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரெடியாக இருங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாயோட தரிசனத்தோடு இன்றைக்கி நாளை தொடங்க போகிறோம். சிஸ்டர் கொஞ்சம் கண்ணில் தெரிகிற மாதிரியே உட்காருங்க, அப்போ தான் நான் எங்கேயா வெளியே போனால் மொபைல் தர முடியும். ஓப்பன் பண்ண போகிறாங்க.
ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய ஜெய சாயி நமோ நமக. சத்குரு சாயி நமோ நமக. காலை வணக்கம் சாயி. குட் மார்னிங் சாய். சாயோட தரிசனத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம். இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். லைட் போட்டாங்க, இனிமேட்டு பூமாலை சந்தனம் இதெல்லாம் வைப்பாங்க. இனிமேல் தான் பக்தர்கள் எல்லாரும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் மயில நம்மளை மாதிரியே. பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை எப்போதும் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கல, அதுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க. வீடியோவே நான் ஒரு 6 மணிக்கு அப்புறமா தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட சார்பாக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறதுனால தான் நான் இங்கே ஷிரடியில் இருக்கேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தினைக்கும் உங்களுக்கு. தவண மஞ்சரி படிக்க ஆரம்பிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா? நான் தவண மஞ்சரி பாராயணம் செய்ய போகிறேன். அந்த சிஸ்டரோட மொபைல் வேறு என்கிட்ட இருக்குது. கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சுற்றி வாங்க. அந்த சிஸ்டரை வேறு கூப்பிடணுமே. உள்ளுக்குள்ளே இருக்காங்க. மொபைல் கொடுத்துட்டு போனோம். பேர் என்ன சொன்னாங்க? தருணியா. திரும்பவே மாட்டுறாங்க. சாயவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சிஸ்டர். ஃபோன் போகணும். அப்புறம் நான் கோயிலை சுற்றும் போது அப்புறம் அவங்க ஃபோன் தேடிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டமாயிரும். திரும்பவே மாட்டுறாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் முன்னாடி. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. சிஸ்டர் திரும்பி பாருங்கள். சாயை பார்த்தா எப்படி திரும்புவாங்க? திரும்ப மாட்டாங்களே. இங்கேருந்து கத்தவும் முடியாது. கோவிலை சுற்றி வந்துட்டு தவண மஞ்சரி படிக்க ஆரம்பிக்கணும். இருங்க, யார்ட்டையா சொல்லி கூப்பிட சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ராட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்யலாம். நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ரெகுலராக நம்மளே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. வர பக்தர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான். இருங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஷிரடிக்கு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சர்வீஸ் செய்யலாம். எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் ஒரு அம்மா. ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க தெரியணுங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், ஷியாம் சுந்தர் ஹால். இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள வந்து தருவாங்க. துணிக்காக நீங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு நீங்கள் இங்கே வந்துடணும். வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலை செய்யலாம். அந்த சிஸ்டர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. வந்தால் திரும்ப மாட்டுறாங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கும் சொல்லலாம், செய்ய சொல்லலாம். சாய்ராம் சிஸ்டர், मेरा सिस्टर ब्लैक कलर ड्रेस சிஸ்டர் வாங்க. ராட்டியெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்ல? அந்த உள்ளுக்குலேருந்து எடுத்து கொடுக்கலாம்ல? லாக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்கும். என்ன பார்க்குறேன். இங்கேருந்து எடுத்து கொடுக்கலாம் சிஸ்டர். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க. சில டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தேங்காய் வாங்கி நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம்.
தேங்காய் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம். துணிக்கு டேரெக்டாக உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க. ஆமாம். சரி நான் கோவிலை சுற்றி வர போகிறேன். என்ன பண்ணட்டும்? இப்போவா ஆ வந்து உள்ள வச்சுக்கணும். நீங்கள் ட்ரெஸ்க்குள்ளே தான் எங்கேயாவது வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிறீங்களா? சைலண்டில் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம கோயிலை சுற்றி வரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வாங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்டோம். இந்த மாதிரி யாராவது வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஆத்மாத்மா தினைக்கும் வந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். சாயோட பொன்மொழிகளை கேட்டுக்கிட்டே நடக்கலாமா? பொன்மொழிகள், சாயோட பொன்மொழிகள் கேட்குறீங்களா? மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சாய் மோட்டிவேஷனில் நேற்று விநாயகர்லாம் போய் பார்த்தோம். யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியல. நாகராஜன் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி, ஓகே. நம்ம இப்போ சாயோட பொன்மொழிகளை வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். சாயின் பொன்மொழிகள் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் எடுத்து தன் மனதின் திறனை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடன் சுய பரிசோதனை மற்றும் சிந்தனை மூலம் தனது மனதை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தவுடன் எல்லா சந்தேகங்களும் அழிக்கப்படும். சந்தேகங்கள் அழிந்தால் அறியாமை நீங்கும். அப்போது நீங்கள் ஞானம் அடைவீர்கள். நச்சுத்தன்மை உள்ளவர்கள் உங்கள் மனதை அழிக்கவோ கையாளவோ அல்லது உங்களை அவர்களைப் போல ஆக்கவோ விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி, அமைதி, அன்பு மற்றும் சுதந்திரத்துடன் வாழ்வதற்கானது. ஓம் சாய்ராம். சாயோட 3 பொன்மொழியும் கேட்டுட்டோம். நேற்று ஈவினிங் தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிட்டு இருந்தேன்ல, ஞாபகம் இருக்குங்களா? நேற்று நைட்டு பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாய் மோட்டிவேஷன் சேனலில் இங்கே விநாயகரை காமிச்சிட்டு இங்கே திரும்பி நடக்கும்போது இந்த வழியை காமிச்சேன். மழை பெய்யாமல் இருக்குது, நாளைக்கு கதை நாளைக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனேன். நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் இருக்கு. மழை பெஞ்சிருக்கு நல்லா. ஓம் சாய்ராம். சனி சிக்னாப்பூருக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. சிக்னாப்பூரேன்னு. சனி சிக்னாப்பூர் இங்கேருந்து 80 கிலோமீட்டர், 80-90 கிலோமீட்டர் வரும். அப் அண்ட் டவுன் 180 கிலோமீட்டர் வரும். 180 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். இங்கேருந்து கரெக்டாக 90 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். தரிசனம் போகிறவங்க பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சமாதி மந்திருக்கு ரோஜா பூ அழகழகாக இருக்குது. இங்கே ஒரு அண்ணன் வச்சுருக்காரு பாருங்கள். சமாதி மந்திருக்கு இப்போ ஆரத்தி பார்க்குறதுக்காக உள்ளுக்குள்ளே போகிறாங்க மக்கள். அவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க பூவெல்லாம். காலையில் காக்கடை ஆரத்தி 5:15 ஆரம்பிக்கும் ஷிரடியில். இன்றைக்கி சனிக்கிழமையில், அதனால் நம்ம ஆஞ்சநேயரோட தரிசனத்தோடு இந்த பதிவை முடிக்கலாம். ஆஞ்சநேயரோட தரிசனத்தோடு இந்த பதிவு வந்து முடியும். முழுவதுமாக இருங்க, கலந்துக்கோங்க. சாயோட தரிசனத்தோடு இன்றைக்கி நாளை தொடங்கியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லதை மட்டும் பேசுங்க, நல்லதை மட்டும் சிந்திப்போம், நல்லவங்களை மட்டும் கூட வச்சுக்குவோம். எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிற இடம், தேவையில்லாத இடங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வேணாம். நம்ம சாய் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுக்கலாம். நல்லதை மட்டும் சிந்திப்போம், நல்லதை மட்டும் நினைப்போம். சாயோட அருளும் ஆசையும் நம்ம கூட எப்போது இருந்தால் போதும். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்கலாம். மீட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம மீண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நமக்கு வந்து ரொம்ப மிகையாக தெரியும். அதுக்கப்புறம்
எப்பறம் அதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளம் ஒன்று ரெடியாக இருக்கும். அதை பார்க்கும்போது இதுக்கு நம்ம அது வந்து பெருசாக தெரியும். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் வந்துடுவோம். அந்தந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கிற அந்த மன கஷ்டங்களும் வேதனைகளும் தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. அதுக்கு இறைவன்ட்ட சரணாகதி அடைகிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த கலியுகத்தில் நீங்கள் நானுன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். கலியுகத்தில் நீங்கள் நான் எல்லோரும் ஒன்று தான். யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. சந்திக்கிற சூழ்நிலைகளும் சந்திக்கிற விஷயங்களும் தான் மாறுபடுமே தவிர எல்லாருக்கும் ஒரே இது தான். ஆனால் அதை கையாளுற விதம் இருக்குது பாருங்களேன், அது வந்து மாறுபடும். அந்த கையாளுற விதம் வந்து மாறுபடும். அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆன்மீகம்னா உண்மையான, அதில் உண்மையான பொய்யான இருக்குல்ல, உண்மையான பொய்யானங்கிறது. நல்ல நல்ல புக்ஸ் படிக்கணும், நல்ல நல்ல சிந்தனைகளை கருத்துக்களை கொண்டுட்டு வரணும். நம்ம சாய் நமக்கு சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சச்சரிதம் படித்ததில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அவர் திரும்பவும் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி எல்லா பக்தர்களும் என்ன கேட்குறாங்க, நான் இந்த புக்கை படிக்கணும், நான் இந்த ஆன்மீக நூலை வந்து கற்றறியணும், எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, எனக்கு இதை சொல்லி கொடுங்க. அப்புறம் படித்தவங்களுக்கு வந்து அவருக்கு போய் கனவுல போய் விளக்கம் கொடுக்குறாரு. திரும்பவும் சுற்றி அதுதான் நடக்குது. அவங்களோட வாழ்க்கையில் தான் அதிசயமும் அற்புதமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி சாய் பேரை சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கேயாவது அதை பற்றி பேசுகிறோமா? அதை போதிப்பதற்கு ஏதாவது இடங்கள் இருக்கா இங்கே, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு? 2 விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. ஒவ்வொரு ஐடென்டி, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஐடென்டி. அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் சாயோட உண்மையான போதனைகள் வெளி உலகத்துக்கு வர்றதே இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கணும், நாம ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஹேமந்த் பந்த் கேட்டார்ல ஒரு கேள்வி, சாயி உங்களை பார்க்குறதுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்போ ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க, இப்போ லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேருக்கு உங்களோட அருள் கிடச்சிருமா அப்படின்னு கேட்பார். அதற்கு அவர் சொல்லுவார், ஒரு மரத்தை ஊமையாக காமிச்சு, எடுத்துக்காட்டாக காமிச்சு, இந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாமே கனியாகிருமா, எல்லா பூக்களும் கனியாகிருமான்னு கேட்பார். கெட்டியாக எந்த பூக்கள்லாம் பிடிச்சிருக்கோ, காற்றடிக்கும், மழை பெய்யும், புயல் அடிக்கும், வெயில் அடிக்கும், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி எந்த பூக்கள் அந்த மரத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கோ அந்த பூக்கள் தான் என்னாகும், காயாகி கனியாகும். மற்ற பூக்கள் உதிர்ந்து விடும். நமக்கு பல விதத்தில் தொல்லைகள் வரும். மனசில் சஞ்சலம், மனசில் பயம், என்னடா சாமி கும்பிட்டோம், என்னடா அது பண்ணோம் இது பண்ணோம், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு தவறான வழிகாட்டுதல், அது இதுன்னு சொல்லி நம்ம திசை மாறி போவோம். இது எல்லாத்தையும் தாண்டி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அன்பு, பக்தி, அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட இருந்து, வேறு எதுவும் இல்லை. நிறைய பேர் இந்த சிலைகள் வாங்குறப்ப ஃபோன் பண்ணும்போதும் சரி, ஏதாவது புக்கு கேட்கும் போதும் சரி, உடல்நிலை சரியில்லாதவங்க உதவி ஏதாவது கேட்டாலும் சரி, கேட்குற ஒரே கேள்வி, இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, நான் என்ன செஞ்சால் ப்ராப்ளம் சரியாகும், அப்படி தான் கேட்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தவறுதலாக கையாளப்படுகிறாங்க. நாங்கள் அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், டொனேட் பண்ணுங்கள், அப்படி பூஜை பண்ணுங்கள், இப்படி பூஜை பண்ணுங்கள், அது இதுன்னு. உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, உண்மையான நம்பிக்கை, விடாமுயற்சி,
இதுதான் நம்மளை காப்பாற்றும். நம்மளோட கடவுளும் நம்மளோட குருவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துட்டோம். க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா துவாரகாமாய் வந்து க்ளீன் பண்ணலாம், சுத்தம் பண்ணலாம், துடைக்கலாம். கையில் கோலம் மாவெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கோலம் போடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கோலம் கூட போடலாம். கோலமாவு, கலர் கோலமாவெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா. ஆஞ்சநேயரை பார்க்கணும். நான் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக ஆகிட்டே தான் இருக்கும். ஆஞ்சநேயரோட தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஆஞ்சநேயரோட தரிசனம் பார்த்துடலாம். இல்லை கட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கட் பண்ணுங்கள். இல்லைனா நான் சாய்நாத் சவணமஞ்சரி படிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து கேட்குறவங்க கேளுங்க. கோயிலை சுற்றி வந்துட்டேன். ஸ்ரீ சாய்நாத் சவணமஞ்சரி பாராயணம் செய்ததுக்கு அப்புறமா ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு இந்த பதிவை வந்து முடிக்கலாம். இங்கே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாமா? சாய்க்கு முன்னாடி அவரோட கண் பார்வையில் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி. ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி. ஸ்ரீ கணேசாய நமக. எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவனே, மயூரேச்சவரா, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விளங்குபவனே, கௌரியின் புதல்வனே, எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனே, பெருத்த வயிறுடையவனே, ஸ்ரீ கணபதியே என்னை காத்தருள்வீர். நீ எல்லா பூதகணங்களுக்கும் முதல்வன், தலைவன். எனவே கணேசன் என அழைக்கப்படுகிறாய். எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், புனிதமான முகமுடைய பாலச்சந்திரனே, சாரதே, வாக்கின் தெய்வமே, நீ வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவி, உலகின் உயிரோட்டத்தின் காரணகர்த்தாவே, நீ படைப்பாளிகளின் இறைவி, நீ எப்பொழுதும் இத்தேசத்தின் அணிகலன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லையில்லாத சக்தியே, உலகின் தாயே, உன்னை வணங்குகிறேன். பூரண முழுமையான பரபிரம்மே, மகான்களுக்கு பிரியமானவனே, பண்டரிநாதன் உருவில் வெளிப்பட்ட அவதாரமே, நீ அன்பு கடவுள், எல்லையற்ற கருணையுள்ளம் கொண்டவனே, பாண்டுரங்கா நரஹரி. பொம்மலாட்டக்காரன் தன் கையிலுள்ள கயிற்றால் பொம்மைகளை ஆட்டுவிப்பது போல் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நின்று உலகை ஆட்டுவிக்கும் பொம்மலாட்டக்காரன். உன் மெய்ப்பொருளை உய்த்துணர அறிவியல் ஏடுகளும் புனித நூல்களும் இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. மெத்த படித்தவர்களுக்கு நீ வெளிப்பட்டதே இல்லை. சக்கரபாணியே, அத்தகைய அறிவற்றவர்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களிலே தான் சிக்குண்டவர்கள். மகான்கள் மட்டுமே உன்னை உணர்வார்கள். மற்றவர்கள் குழப்பமடைந்து உள்ளார்கள். உனக்கு பக்தியோடு கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்கிறேன். 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, மனித மண்டை ஓடுகளாலான மாலையை அணிந்தவனே, நீலகண்டனே, திகம்பரா, ஓங்கார வடிவானவனே, பசுபதியே, எல்லா நேரங்களிலும் எவருடைய உதடுகள் உன் பெயரை உச்சரிக்கிறதோ அவர்களது உலகியல் துன்பங்கள் உடனடியாக நீங்கிவிடும். ஜடா முடியை தரித்த சிவனே, உன் நாமத்தின் சக்தி அத்தகையது. உன் பாதங்களை வணங்கி நான் சாயி புகழை கூறும் இந்த துதியை எழுதுகிறேன். இந்த அருட்பணி முழுமையடைய எனக்கு அருள்வாயாக. நீலகண்டா, ஆழகால விஷமுண்ட சிவனே. இப்போது அத்ரி மகரிஷியின் புதல்வரான தத்தாத்திரேயரையும் குலதெய்வமான இந்திரனையும் துக்காராமையும் எல்லா ஞானிகளையும் பக்தர்களையும் பணிகிறேன். சாயிநாதா, உனக்கு வெற்றி கிட்டட்டும். பாவிகளை கடை தேற்றும் கருணை உள்ளவரே, உங்கள் பாதங்களில் என் தலையை வைத்து இருத்தி வேண்டுகிறேன். உன் பாதுகாப்பை எனக்கு அருள்வாய். நீங்கள் முழுமையான பரபிரம்மம், ஆனந்தத்தின் இருப்பிடம். நீயே விஷ்ணு, மனிதர்களுள் தலை சிறந்தவர். மன்மதனை எரித்த உமையொரு பாகனும் நீயே.
நீ மனித வடிவில் தோன்றிய இறைவன், அறிவு என்னும் ஆகாயத்து சூரியன், நீ கருணை கடல், நீ பிறவி பிணிக்கு ஒரு அருமருந்து, நீ ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணிக்கல், நீ உன் பக்தர்களை பரிசுத்தப்படுத்தும் தெய்வம், உலக வாழ்க்கை என்னும் சம்சார கடலில் மூழ்குபவர்களை மூழ்காமல் காப்பாற்றும் ஓடம், நீ அஞ்சுபவர்களின் புகலிடம், நீ இந்த பிரபஞ்சம் தோன்ற முதற் காரணமான பரிசுத்த பேரின்பம், பேருணர்வு சைதன்யம், நீ கருணையே உருவானவன், உனது பலவிதமான வெளிப்பாடுகளில் இந்த உலகமும் ஒன்று, நீ பிறப்பற்றவன், சாவும் உன்னை தொட முடிவது இல்லை. என் நீண்ட ஆழமான சிந்தனைக்கு பின் வெளிப்பட்ட கருத்தே இது. பிறப்பு இறப்பு என்பவை அஞ்ஞானத்தால் தோன்றும் வெளிப்பாடே. மகாராஜா, நீங்கள் பிறப்பும் இறப்புமற்ற சுதந்திர பறவை. தண்ணீர் நீரூற்றாக தோன்றினால் அதன் ஆதாரம் அங்கு இருப்பதாக அர்த்தமா? ஏற்கனவே அங்கு அது நிரம்பி இருந்தது. பூமியின் உள்ளே இருந்து ஊற்றாக வெளியே வந்தது, அவ்வளவுதான். மணற்படுகையில் நீர் ஊற்றாக வெளிப்பட்டதும் அது நீரோடை என்ற பெயர் பெற்றது. அதன் சரியான பெயர் ஊற்று. தண்ணீர் இல்லாவிட்டால் அது வெறும் மணற்படுகையே. அந்த மணற்படுகையில் தண்ணீர் ஊற்றாக வந்தாலும் அல்லது வற்றி போனாலும் தண்ணீருக்கு அதனால் ஒன்றுமாவது இல்லை. ஏனென்றால் தண்ணீர் அந்த மணற்படுகைக்கு எவ்விதமான முக்கியத்துவமும் கொடுப்பதே இல்லை. ஆனால் அறியாமையால் மணற்படுகையோ நீர் நிரம்பி இருந்தால் அது பெருமைப்பட்டு கொள்கிறது. ஆகையால் நீர் வற்றிய உடனே அது மிகவும் மனவருத்தம் அடைகிறது. இந்த மனித உடலும் ஒரு விதத்தில் அந்த மணற்படுகை போன்றதே. புனித பேரின்ப நிலையை அந்த நீரூற்றின் தூய தண்ணீருக்கு ஒப்பிடலாம். இம்மாதிரி எண்ணற்ற மணற்படுகைகள் மனித உடல்கள் இருந்த போதிலும் அவற்றில் உள்ள நீர் பேருணர்வு எனப்படும் சைதன்யம் மட்டும் மாறுபடுவதே இல்லை. கருணையுள்ளவரே, நான் உங்களை ஆதியும் அந்தமும் இல்லாதவன், பிறப்பற்றவர் என்று கூறுவேன். அறியாமை என்னும் மலையை உடைக்க உதவும் இந்திரனின் கையில் இருக்கும் வஜ்ர ஆயுதம். இதுவரை இந்த பூமியில் எத்தனையோ எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றியுள்ளன, இப்போதும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கின்றன. வருங்காலத்தில் மேலும் எண்ணற்ற உருவங்கள் தோன்றதான் போகின்றன. இந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனி உருவமும் பெயரும் கிடைக்கும். இந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் பெயராலும் தோற்றத்தாலும் மட்டுமே இவ்வுலகில் அடையாளம் காட்டப்படுகிறது. ஆகையால் அந்த சுத்த பேருணர்வு நிலையை நீ நான் என்று பிரித்து காட்டுவது சரியல்ல. ஏனென்றால் எது இரண்டாக தோன்ற முடியாதோ அதுவே உண்மையில் பரிசுத்த பேரின்ப பேருணர்வு சைதன்யம் எனப்படும். அது ஒன்றே அனைவரின் உள்ளமும் ஆத்மா என்ற பெயரில் உள்ளது. மேலும் உண்மையை சொல்வதானால் அந்த ஒரே ஒரு சுத்த பேரின்ப பேருணர்வு நிலைதான் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ நான் என்ற வேற்றுமைகள் எவ்வாறு இருக்க முடியும்? நீருண்ட மேகத்தில் உள்ள நீரின் தன்மை உலகெங்கிலும் ஒன்றே. ஆனால் அது பூமியை அடைந்ததும் வெவ்வேறு தோற்றங்களை நதி, ஏரி, ஊற்று ஏற்கின்றன. கோதாவரி மணற்படுகையில் விழும் நீர் கோதாவரி நதி என்றழைக்கப்படும். அதே சமயம் கிணறு ஒன்றில் விழும் நீருக்கு அந்த சிறப்பு தகுதி கிடைப்பது இல்லை. கோதாவரி நதி மிகவும் புனிதமானது. நீங்கள் அதில் உள்ள நீரை போன்றவர், நாங்கள் குளம், குட்டை, சகதியில் உள்ள நீர் போன்றவர்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். எங்கள் வாழ்வின் குறிக்கோள்களை அடைவதற்கு நாங்கள் உங்களிடம் வர வேண்டும். கூப்பிய கரங்களுடன் சரணடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரே புனிதத்தின் உறைவிடம். புனிதமடைந்த கோதாவரி நதி மணற்பரப்பில் மழைநீர் பாயத் தொடங்கும் பொழுது அந்த நீர் புனிதத்தன்மையை அடையும். அதை வெறும் தண்ணீராக மட்டும் கருதினால் அந்த தண்ணீர் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கோதாவரி நதி தீரம் முழுவதும் புனிதமாக கருதப்பட்டது. பூமியின் அந்த மணற்பகுதி அதன் புனித தன்மையை நிர்ணயம் செய்கிறது. நீருண்ட மேகத்தினின்றும் கீழே விழுந்த நீரின் புனிதத்தன்மையை எந்த பூமியின் பகுதி மாற்றவில்லையோ அந்த பகுதி சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதாவரி என்று கூறுகிறார்கள். மற்ற பகுதிகளில் விழுந்த நீர் அந்த பகுதியில் உள்ள மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது, புனித தன்மையை இழந்தது. மேகத்தில் இருந்த பொழுது பரிசுத்தமாக இருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் மாறிவிட்டது. 6 வித உட்பகைகளை அகற்றி புனித உடலெடுத்து வந்த குருதேவா, தங்களை புனித மகான் என்று அழைப்பதே சால பொருந்தும். ஆகவே நீங்களே புனித கோதாவரி. நீங்கள் புடம் போடப்பட்டதாலேயே நான் உங்களை புனித கோதாவரியாக உருவகம் செய்கிறேன். இயங்கும் அத்தனை படைப்புகளிலும் முதன்மை பெறுகிறீர்கள். பிரம்மா உயிர்களை படைக்க ஆரம்பத்திலிருந்தே உலகம் தோன்றியது முதல் கோதாவரி நதி இருக்கிறது. நீர் நிறைந்து பாயும் அந்த நதியில் இன்று வரை தண்ணீர் வற்றியதே இல்லை.
ராமனின் எதிரியான ராமர் கோதாவரி நதியின் கரைக்கு வந்தபோது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இன்று வரை அதே இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். கோதாவரி நதியின் மணற்படுகை மட்டும் அதேதான். தண்ணீர் கடலை சென்றடைந்து விட்டது. ஆனால் கோதாவரி நீர்ப்படுகையுடன் புனிதத்தன்மை மட்டும் என்றுமே மாறாமல் இன்று வரை அப்படியே உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பழைய நீர் வெளியேறி புதிய நீர் அதற்குள் பாய்கிறது. உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கை நீதிதான் அது. ஒரு நூற்றாண்டை ஒரு ஆண்டாக கணக்கிட்டால் அந்த நூற்றாண்டில் தோன்றிய முனிவர்கள் பாயும் நீரை போன்றவர்கள். அவர்களில் மிகப்பெரிய மகான்கள் அந்த நீரில் தோன்றிய அலைகள் போன்றவர்கள். இந்த புனித கோதாவரி நதியில் முந்தைய நூற்றாண்டுகளில் சனாதர், சனதர், சனந்தனர் போன்ற மகான்கள் வெள்ளமாக தோன்றினார்கள். பிறகு நாரதர், தும்ரு, துருவன், பிரகலாதன், மகாபலி சக்கரவர்த்தி, சபரி, அங்கதன், வாயுகுமாரனான அனுமான், விதுரர், கோபர்களும் கோபியர்களும் வெள்ளமாக தோன்றினர். இவ்வாறு இன்று வரை கடந்த நூற்றாண்டுகள் ஒவ்வொன்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களாகிய வெள்ளம் தோன்றியது. அவற்றையெல்லாம் என்னால் ஞாபகப்படுத்தி கூற முடியவில்லை. சாயிநாதா, இந்த நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு புனித கோதாவரி நதியில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் வெள்ளமாக பாய்ந்தீர்கள். எனவே உமது தெய்வீகமான பாதங்களை வணங்குகிறேன். மகாராஜா, நான் செய்யும் தவறுகள் உங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு எளியவன், அறியாதவன். தீய குணங்கள் கொண்ட என்னை புறம் தள்ளி விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். மட்டமான உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ரசவாதக்கல் இரும்பினுடைய இயற்கையான தன்மைகளை பொருட்படுத்துவது இல்லை. கோதாவரி நதி தன்னுள் கலக்கும் சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவது இல்லை. அநேக தீய குணங்களை என்னுள் கொண்டவன் நான். உங்களது கருணை மிகுந்த பார்வையால் அவற்றை சடுதியில் அழித்து விடுங்கள். இது மட்டும்தான் உங்கள் அடிமையான தாஷ்கனுவின் வேண்டுகோள். ரசவாதக்கல் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இயற்கை தன்மைகள் அழிக்கப்படாவிட்டால் குருதேவா, அது ரசவாத கல்லின் பெருமைக்கு இழுக்கு அல்லவா? என்னை பாவியாகவே இருக்கும்படி விட்டு விடாதீர்கள். தங்களை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் ரசவாத கல், நான் இரும்பு. எனக்கு ஏற்படும் இழிவுகள் தங்களுக்கு ஏற்படும் இழிவுகள் அல்லவா? ஒரு குழந்தை தவறு செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அதற்காக தாயார் கோபமடைவது இல்லை. இதை தாங்கள் நினைவில் வைத்து கொண்டு எனக்கு உங்கள் அருளாசிகளை தாருங்கள். சத்குரு சாயிநாதா, நீங்கள் எனது கற்பக விருட்சம், சம்சார கடலை உறுதியாக கடக்க உதவும் சிறந்த கப்பல். சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் ஒருவர் மட்டுமே என்னை கடைத்தேற்ற முடியும். நீங்கள் எனக்கு காமதேனுவாகிய பசு. நீங்கள் சிந்தாமணிக்கல், ஞானவானில் சூரியன் தாங்கள். நீங்கள் நற்பண்புகளின் சுரங்கம், சொர்க்கத்திற்கு ஏறி செல்ல உதவும் ஏனி நீங்கள். புனித செயல்களின் நிறைகள் நிறைய கொண்டவரே, பரிசுத்தமானவரே, சாந்தி மற்றும் பேரின்பத்தின் மொத்த உருவமே, இரண்டாக இல்லாதவரே, வேறுபாடு இல்லாதவரே, அறிவு கடவுளே, குறைகளற்ற முழுமையான அறிவாக உருவெடுத்தவரே, மனிதர்களில் உன்னதமானவரே, சாந்தி மற்றும் மன்னிப்பதின் உறைவிடமே, பக்தர்களின் அடைக்கலமே, என்னை ஆசீர்வதியுங்கள். சத்குரு மச்சீந்திரநாதர். கலியுகம் ஆரம்பித்தவுடன் மகாவிஷ்ணுவால் உலகம் உய்யப்பட அனுப்பப்பட்ட 9 நாதர்களில் ஒருவர் வந்துட்டார் பாருங்கள். இவருக்கு ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். அந்த குட்டிக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ இவருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துடலாம். இருங்க உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் தரேன். இந்தாங்க. இவர் பிஸ்கட் சாப்பிட மாட்டார். இவர் ஸ்வீட் தான் சாப்பிடுவார். ரொம்ப யோசிச்சு தான் சாப்பிடுவாங்க இவங்கெல்லாம் பிஸ்கட்டு. பாருங்க, சாப்பிட மாட்டேங்கிறார். மூடு இல்லை அவருக்கு. பிஸ்கட்டு சாப்பிட மாட்டேங்கிறார் பாருங்க, மூடு இல்லை. எங்கே விட்டனே மறந்து போயிடுச்சு பாருங்க. நீங்கள் எனக்கு காமதேனுவாகிய பசு. நீங்கள் சிந்தாமணிக்கல், ஞானவானில் சூரியன் தாங்கள். நீங்கள் நற்பண்புகளின் சுரங்கம், சொர்க்கத்திற்கு ஏறி செல்ல உதவும் ஏனி நீங்கள். புனித செயல்களின் நிறைகள் நிறைய கொண்டவர். இங்கே பாருங்கள், பிஸ்கட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறாரு. இங்கேயே உட்காந்துருக்காரு. என்ன கதைனே தெரியல. குறைகளற்ற முழுமையான அறிவாக உருவெடுத்தவரே, மனிதர்களில் உன்னதமானவரே, சாந்தி மற்றும் மன்னிப்பதின் உறைவிடமே, பக்தர்களின் அடைக்கலமே, என்னை ஆசீர்வதியுங்கள். மச்சீந்திரநாதர். சத்குரு மச்சீந்திரநாதர்
கலியுகம் ஆரம்பித்தவுடன் மகாவிஷ்ணுவால் உலகம் உய்யப்பட அனுப்பப்பட்ட 9 நாதர்களில் ஒருவர் நீயே. சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த அக்னியில் தோன்றிய மகாத்மா ஜாலந்தரும் நீயே. நீங்கள் மகாராஷ்டிராவில் தோன்றி பக்தி மார்க்கத்தை பரப்பிய ஞானிகள் நிவர்த்திநாதர், ஞானேஸ்வரர், கபீர் தாசர், ஷேக் முகமது, ஏகநாதர். எவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. இவரும் நம்ம கூட சேர்ந்து சாயை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு. இவரும் நம்மளோட தவண மெஜிரி பாராயணத்தில் கலந்துக்கிறாரு போல். தவண மெஜிரி அப்படியே கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, சாயோட தரிசனத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள். மாட்டேங்கிறாரு, இன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்க. பேடா கொடுத்தா சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க, அடுத்த செகண்டே காலியாயிரும். பிஸ்கட் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் போதவா சிவனின் ஓர் அவதாரம், முகமதியர்களுடன் போரிட்டு வென்றவர், தத்தகுருவின் குரு நிகரே, பண்டரிநாதன் அடியவர் சாவதாமாலி. நீங்கள் ஆஞ்சநேயரின் மறு அவதாரம், ராமதாசர். நீங்கள் மகாராஷ்டிர ஞானீர், பாண்டுரங்கன் மீது அபகங்கள் என்னும் கீர்த்தனை நிறைய இயற்றிய துக்காராம். சாயிநாதா, நீங்கள் முஸ்லீம் ஞானி ராம பக்தர் ஷகாராம். நீங்கள் தத்தாத்திரேயர் மறு அவதாரம் மாணிக் பிரபு. உங்களது இன்றைய அவதார தோற்றம் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற தன்மையை புரிந்து கொள்ள உண்மையில் கடினமாக இருக்கிறது. உங்களது ஜாதி குலம் பற்றிய எதையும் நீங்கள் எவருக்கும் வெளிப்படுத்தியது இல்லை. சிலர் உங்களை முஸ்லீம் என்கிறார்கள், சிலர் உங்களை பிராமணர் என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற எண்ணற்ற தெய்வீக லீலைகளை செய்வது எல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து உய்த்துணர்ந்த பல்வேறு மக்கள் பலவிதமான பெயர்களிட்டு அவரை அழைத்தனர். சிலர் அவரை யதுகுலத்தின் அணிகலன் என்றார்கள், சிலர் அவரை மாடு மேய்க்கும் இடையன் என்றனர். யசோதை அவரை பச்சிலம் குழந்தை என்றால், கிருஷ்ணனின் மாமனாகிய கம்சன் அவரை மகா காலன் உயிரை குடிக்கும் யமன் என்றாள். அர்ஜுனன் அவரை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவர் என்றான். அவ்வாறே குருநாதா, ஒவ்வொரு மனிதனின் மனநிலைக்கு ஏற்ப, அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பெயர்களை சூட்டினார்கள். மசூதி நீங்கள் வாழும் இருப்பிடம். உங்கள் காதுகள் குத்தப்படவில்லை. பாத்தியா ஓதுவதை பார்த்து நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமானதே. கருணாமூர்த்தியே, அதேபோல் நீங்கள் அக்னியை வழிபடுவதை பார்த்து நீங்கள் ஒரு இந்து என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த வெளிப்புற வித்தியாசங்களை வீண் விவாதம் செய்யும் எண்ணம் கொண்டவர்களை விரும்புவார்கள். உண்மையான ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வெளிப்புற வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் இருக்கிறீர்கள். ஜாதி குலம் போன்றவை உங்களுக்கு முக்கியமில்லை. நீங்கள் எல்லோருக்கும் மேலான உயர்ந்த குருவாகவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவராகவும் இருக்கிறீர்கள். முஸ்லீம் இந்துக்களுக்கிடையே பகைமை உணர்வு ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே இணக்கமான உறவையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காகவே நீங்கள் மசூதியில் அமர்ந்து அக்னி வழிபாட்டை நடத்தி உங்கள் லீலைகளை பக்தர்களுக்கு காட்டினீர்கள். நீங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பிரம்மமே. உண்மையில் அதுவே நீங்கள்தான். நீங்கள் உண்மையில் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். உங்களை பற்றிய வாத பிரதிவாதங்கள், ஊகங்கள், ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் நடமாடும் இடத்தில் என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் எப்படி கிடைக்கும்? ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை. வார்த்தைகளால் போற்றுதலை உலக வழக்கில் உள்ள ஒரே வழக்கம். ஆகையினால் உங்கள் அருள் ஆசியுடன் வார்த்தைகளால் எப்படியெல்லாம் போற்ற முடியுமோ அவ்வண்ணமே போற்றி புகழ்கிறேன். கடவுளின் நிலையை விட மகான்களின் நிலை வேறுபட்டும் மிக உயர்ந்ததாகவும் இருக்கும். மகான்களின் அருகில் நான், எனது போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை. கடவுளை வெறுத்ததால் இரணியகசிபு மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டார். ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான். ராவணனும் கொல்லப்பட்டனர். மகான்கள் கைகளால் இத்தகைய துர்சம்பவங்கள் ஏற்பட்டதே இல்லை. அரசன் கோபிசந்தன் முனிவர் ஜாலந்தரை சாண குவியலுக்குள் புதைத்தான். ஆனால் அந்த நிலையிலும் அந்த அரசரின் செயலுக்காக அந்த முனிவர் வருத்தப்படவே இல்லை. அரசரின் அந்த செயலுக்கு நேர்மாறாக அந்த அரசனை சம்சார சுழலிலிருந்து விடுவித்து அவனை முக்தியடைய செய்தார். மகான்களின் சக்தி இப்படிப்பட்டதே. அவற்றை விவரித்து கூற முடியாது. மகான்கள் சூரியனை போன்றவர்கள். அவர்கள் கருணை ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடியது. மகான்கள் சந்திரனை போல் இதயத்திற்கு ஆறுதல் கொடுப்பவர்கள். சந்திரனின் மேன்மையான ஒளிக்கதிர்கள் போல் அவர்களது அருள் ஒளி வீசும். மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள். அவர்கள் அருள் அதன் நறுமணம் போன்றது. மகான்கள் சாறு நிரம்பிய கரும்பு போன்றவர்கள். அவர்களின் அருள் அந்த கரும்பு சாற்றினை போல் இனிப்பானது.
நிச்சயமாக மகான்கள் நல்லவர்களிடமும் தீயவர்களிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கின்றனர். அதற்கும் மேலாக பாவிகளிடம் அவர்கள் காட்டும் அன்பு அளவிட முடியாதது. கோதாவரி நதியில் அழுக்கடைந்த துணிகளை சுத்தம் செய்யப்பட வேண்டி வருகின்றன. சுத்தமான துணிகள் கோதாவரி நதியில் நின்று வெகு தூரத்தில் பெட்டியிலேயே தங்கிவிடுகின்றன. பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரி மணற்படுகைக்கு நன்றாக துவைப்பதற்காக வந்தது. இந்த ஊமையில் பெட்டிதான் வைகுண்டம், நீங்களே கோதாவரி. கோதாவரி நதிக்கரையே நம்பிக்கை. எல்லா உயிரினங்களும் துணிகள். 6 விதமான மனவிகாரங்களே அவற்றை பற்றியுள்ள அழுக்கு. அவை காமம், கோபம், கஞ்சத்தனம், மதம், பொறாமை, மோகம் என்பவையே. தங்கள் பாதார விந்தங்களை வணங்குவதே கோதாவரியில் செய்யப்படும் புனித குளிகள். எல்லா பாவங்களையும் மன அழுக்குகள் போக்கி சமர்த்தரே எங்களை சுத்தப்படுத்தும். சம்சார வாழ்க்கையில் உழலும் மக்களாகிய நாங்கள் மேலும் மேலும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் ஆகிறோம். கோதாவரி நதியில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. படித்துறையில் துவைப்பதற்காக துணிகள் வருகின்றன. அவை துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படாவிட்டால் அது கோதாவரி நதிக்கல்லவா இழுக்கை தேடித்தரும். நீங்கள் அடர்ந்த இலைகளுடன் கூடிய நிழலையும் குளிர்ச்சியும் தரும் மரம். உண்மையில் நீங்கள் வழிபோக்கர்கள். எங்களை 3 வித துக்கங்கள், இயற்கை இடர்பாடுகளால் வரும் துன்பங்கள், நமது உடலுக்கு வரும் நோய் நொடிகள், அஞ்ஞானத்தால் நிரம்பிவிடும் பாவ மூட்டை எனப்படும் வெயில் சுட்டரிக்கின்றன. கருணாமூர்த்தியே, அந்த சுட்டரிக்கும் 3 வித தாபங்களின் வெப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். குருராயா தங்கள் அன்பு மிகுந்த கருணை என்னும் குளிர் நிழல் இந்த சம்சாரம் என்னும் வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தன்மை கொண்டது. மரத்தின் அடியில் அமர்ந்து ஒருவன் சூரியனின் சுட்டரிக்கும் வெப்பத்தை உணர்ந்தால் அந்த மரத்தை நிழல் தரும் மரம் என்று கூற முடியுமா? பாருங்கள், உங்கள் அருளின்றி இந்த உலகில் நல்லது என்பது ஏற்படுவது இல்லை. எனவே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பனாக, வழிகாட்டியாக மற்றும் ஆன்மீகவாதியாக மாறினார். சுக்ரீவனின் அன்பினாலேயே விபீடனன் அரசன் ராமனின் நட்பை பெற்றான். ஸ்ரீ ஹரியும் மகான்கள் மூலமாகத்தான் பெருமை பெற்றார். பிரம்மம் உருவமற்றது, எனவே வேதங்களால் அதை வர்ணிக்க முடியவில்லை. பூமியில் அதை மனித உருவில் தோன்ற வைத்து மகான்கள் அதன் உருவமற்ற தன்மையை மாற்றினர். தாமாஜி என்ற பக்தருக்காக பாண்டுரங்கனை ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறக்க வைத்தார். சோகமேளா என்ற பக்தருக்காக உலகின் தெய்வமாகிய இறைவனை இறந்த எருமைகளின் உயிரற்ற உடல்களை எடுக்க வைத்தார். மகான்களின் பெருமையை உணர்ந்த இறைவன் தண்ணீர் சுமந்து உழைத்தார். உண்மையில் மகான்கள் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியும் சச்சிதானந்த பிரபுவுமாகிய இறைவனின் எஜமானர்களே. இறைவனை விட மகான்கள் பெருமை பெரியதல்லவா? இதற்கு மேலும் சொல்வதற்கு ஏதுமில்லை. நீங்களே என் தாயும் தந்தையும் ஷிரடி கிராமத்தில் வசிக்கும் சத்குரு சாயிநாதா. பாபா, உங்கள் லீலைகளை எவர் ஒருவராலும் உண்மையிலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்கிற போது சாதாரண மனிதனாகிய நான் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும்? கூறுங்கள். எல்லா உயிர்களையும் காப்பாற்ற நீங்கள் ஷீரடிக்கு வந்திருக்கிறீர்கள். மண் அகல் விளக்குகளில் வெறும் தண்ணீரை ஊற்றி அவற்றை எரிய வைத்தீர்கள். மிக குறுகிய மரப்பலகையை தொங்கும் மூஞ்சல் படுக்கையாக்கி உங்கள் யோக சக்தியை உங்கள் பக்தர்களுக்கு காட்டினீர்கள். அநேக பெண்களின் மலட்டுத்தன்மையை முழுவதுமாக நீக்கினீர்கள். உதியின் மூலம் அநேக பேரின் வியாதிகளை குணமடைய செய்தீர்கள். இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. யானை ஒன்று எறும்பை சுமையாக கருதுமா? குருராயா, இப்பொழுது இந்த எளியவன் பால் கருணை காட்டுங்கள். உங்கள் பாதங்களில் சரணடைந்து விட்டேன். என்னை திருப்பி அனுப்பி புறம் தள்ளி விடாதீர்கள். மகாராஜ், நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசன். நீங்கள் குபேரனை விட செல்வம் அடைந்தவர். நிச்சயமாக தன்னிகரற்ற வைத்தியர். உங்களை விட மேலானவர் எவரும் இல்லை. மற்ற கடவுள்களை வணங்குவதற்கு தனித்தனியாக பூஜை பொருட்களும் வழிபாட்டு முறைகளும் உள்ளன. ஆனால் உங்களை வணங்குவதற்கு தகுதியான பொருட்கள் இந்த உலகத்தில் இல்லை. சூரியனின் ராஜ்யத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என்றால் எவ்விதமான பொருட்களை கொண்டு அதை கொண்டாடுவோம்? சமுத்திரத்தின் தாகத்தை தணிக்க பூமியில் போதுமான தண்ணீர் கிடைக்காது. நெருப்பை சூடாக்குவதற்கு எங்கிருந்து அக்னியை கொண்டு வருவது? ஸ்ரீ சமர்த்த குருராயா, பூஜை செய்ய உதவும் பொருட்கள் யாவற்றிலும் இருப்பது உன் ஆத்மாவே. ஆரம்பம் முதலே அவை உன் ஒரு பகுதியே. மேலே கூறப்பட்டவை எல்லாம் தத்துவார்த்த ரீதியில் கூறப்பட்டவையே. எனக்கு ஏற்பட்ட அடிப்படையில் கூறப்பட்டவை அல்ல. அனுபவங்கள் இன்றி கூறப்படும் வார்த்தை ஜாலங்கள் வீணே. சம்பிரதாய சடங்குகளின்படி உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டுமென்றால் அதனை செய்வதற்கு தேவையான பூஜை சாமான்கள் என்னிடம் இல்லை. என் குருநாதா, கருணை உடையவரை, அடிக்கடி என் கற்பனை திறனின் அடிப்படையில் உங்களுக்கு நான் வழிபாடு செய்கிறேன். அந்த வழிபாட்டை இந்த அடிமையிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது என் அன்பு கண்ணீரால் உங்கள் கால்களை கழுவுகிறேன். உண்மையான பக்தி என்னும் சந்தனத்தை அரைத்து சாந்தாக்கி உமக்கு இடுகிறேன்.
அழகிய வார்த்தைகளால் எழுதப்பட்ட இந்த துதி எனும் கப்னியை உமக்கு அணிவிக்கிறேன். இந்த புகழ் மாலையை உங்கள் கழுத்தை சுற்றி அணிவிக்கிறேன். என் கெட்ட குணங்களை தூபமாக்கி உமக்கு முன் எரிய விடுகிறேன். தீய குணங்களின் கூட்டுப்பொருளே ஆனாலும் அது எரியும்போது அதிலிருந்து தீய வாசனை எழுவது இல்லை. சத்குருவுக்கு முன்பு இல்லாமல் வேறு எங்காவது இந்த தூபம் எரியவிடப்பட்டால் அங்கெல்லாம் இந்த தூபத்தின் நிலை கீழே கொடுத்த மாதிரி ஆகும். அதாவது சாம்பிராணியை நெருப்பில் போட்டவுடன் அது பொசுங்கி அதில் உள்ள நல்ல மனம் என்ற நற்குணம் அதை விட்டு மறைந்து போகிறது. சத்குருவே, உமக்கு முன் அதை எரியவிட்டால் இதற்கு மாறாக நிகழ்கிறது. தீய தன்மைகள் அழுக்குகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன. உலகம் பார்த்து சந்தோஷப்படும் வகையில் அந்த நற்குணம் அதிலேயே தங்கிவிடும். மனதில் உள்ள தீய குணங்கள் யாவும் எரிந்த பிறகு மனம் மாசற்றதாகிறது. கங்கையில் உள்ள மாசுக்கள் நீங்கியவுடன் கங்கை புனிதமடைகிறது. மாயை மோகம் என்ற தீபத்தை உமக்கு ஏற்றி காட்டுகிறேன். அதன் மூலம் என் மனம் வைராக்கியத்தை அடைய எனக்கு அருள் செய்வீராக குருராயா. பரிசுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை நீங்கள் என்னுள் அமர்வதற்கு ஆசனமாக உமக்கு தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு எனது பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் சாரத்தை எனக்கு கொடுப்பீராக. ஏனெனில் நான் உமது பால்குடி மாறாத பச்சிலம் குழந்தை. உங்கள் அருட்பாலில் எனக்கு உரிமை உண்டு. எனது மனதையே உமக்கு தட்சணையாக கொடுக்கிறேன். ஆகையால் நான் செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நான் செய்பவன் என்று நான் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் நினைக்கும் மனதை தான் உமக்கு அர்ப்பணித்து விட்டேனே. இப்பொழுது பணிவுடன் கூடிய பிரார்த்தனையோடு உங்களை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். ஓ தெய்வீக சாயிநாதா, தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 8 பிரார்த்தனைகள். சாயிநாதா, சாந்தமான மனமுடையவரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலை, உண்மையின் உறைவிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, சீரடி சாயிநாதா, என்னை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே, பக்தர்களின் மனங்களில் ஒளிரும் பரமஹம்சரே, தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள், காக்கும் கடவுள் விஷ்ணுவே நீங்கள், 3 உலகங்களையும் கடைசியில் லயமடைய செய்யும் ருத்திரனும் நீங்களே. நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள். எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே. எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராகுக. நீங்கள் பசு, நான் புதிதாக பிறந்த இளம் கன்று. நீங்கள் சந்திரன், நான் சந்திர காந்தக்கல். தங்கள் பாதங்கள் கங்கை நதி. இந்த அடிமை உங்களுக்கு தலை வணங்குகிறேன். உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசி கூறுங்கள். கவலைகளும் துன்பங்களும் பறந்தோடட்டும். நான் உங்கள் அடிமை. இந்த 8 துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறேன். எனது பாவங்கள், துயரங்கள், ஏழ்மை யாவும் உடனடியாக விலகட்டும். நீங்கள் பசு, நான் கன்று குட்டி. நீங்கள் தாய், நான் உங்கள் குழந்தை. நீங்கள் பசு, நான் கன்று குட்டி. நீங்கள் தாய், நான் உங்கள் குழந்தை. என் மீது கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மலையகிரியிலுள்ள சந்தனம். நான் அடர்ந்த புதர். நீங்கள் புனிதமான கோதாவரி நீர். நானோ பெரும் பாவி. குருநாதா, உங்கள் தரிசனம் கிடைத்த பிறகும் என்னிடம் உள்ள கெட்ட குணங்கள் என்ற அழுக்கு என் மனதிலேயே தங்கி இருக்குமானால் உங்களை சந்தனம் என்று யார் கூறுவார்கள்? கஸ்தூரியின் அருகாமையில் உள்ள மண்ணும் உயர்வாக போற்றப்படுகிறது. மலரின் தொடர்பினால் தானே அதன் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறது. மலரால் மனம் பெற்ற நாற்போல் பகான்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர்களுடன் தொடர்புடைய எந்த பொருளும் மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகிறது. சிவபெருமான் விபூதி, லங்கோடு, நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் 8 திக்குகளிலும் அந்த பொருட்கள் புகழப்பெறுகின்றன. இடையர்களை மகிழ்விப்பதற்காக யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்தில் உலகிற்கெல்லாம் இறைவன் தகிகாலா உரியடி விளையாட்டு என்ற விளையாட்டை விளையாடினான். அதுவும் அறிவுடையோர் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே பாவியான போதிலும் உங்கள் சேவையில் ஈடுபட்டு உள்ளேன். குருநாதரே, என் நிலைமையை மனதில் எண்ணிப்பாரும். குருநாதா, இந்த லௌகீக உலகிலோ அல்லது ஆன்மீக வழியிலோ எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என என் மனம் சந்தேகமில்லாமல் நம்புகிறதோ அவற்றை எல்லாம் நீங்கள் எனக்கு அளித்தருள வேண்டும்.
உமது கருணையினால் இந்த மாதிரி செய்துவிடும். எனது மனதை அடக்கிவிடுங்கள். சமுத்திரங்கள் எல்லாம் தித்திப்பாக மாறினால் பிறகு அவை உப்பு கரிக்குமே என்ற பயம் தோன்றாதே. சமுத்திரத்தை தித்திப்பாக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆகையால் எனது இந்த வேண்டுகோள், தயவு செய்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றும். என்னிடம் என்னென்ன குறைகள் உண்டோ அவை அனைத்தும் உங்களுடையதே. ஆத்ம ஞானம் பெற்றவர்களில் முதலிடத்தில் உள்ள உங்களிடம் குறை என்பதை பொருந்தாதே. இப்போது இதற்கு மேலும் நான் ஏன் அதிகம் பேச வேண்டும்? நீங்கள் தான் எனது ஒரே அடைக்கலம். தாயின் இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கும். மகாராஜ், இந்த துதியை எவரவர்கள் அன்புடன் படிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் ஆசைகளை தயவு செய்து நிறைவேற்றும். இந்த துதியை படிப்பவர்களின் 3 வித தாபங்களையும், இயற்கையின் இடர்பாடுகளில் வரும் துன்பங்கள், நமது உடலுக்கு வரும் நோய் நொடிகள் அஞ்ஞானத்தால் நிரம்பிவிடும், பாவ மூட்டை 1 ஆண்டிற்குள் விலகிவிடும் என்பதை இந்த துதிக்கு உங்களது ஆசையாக என்றென்றும் நிரந்தரமாக இருக்கட்டும். குளித்து முடித்துவிட்டு மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் வாரம் வாரம் வியாழன் தோறும் சத்குருவை வணங்கி அவர் உருவை தியானம் செய்து கொண்டு இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இதுவும் கூட முடியாவிட்டால் மாதம் 2 ஏகாதசி தினங்களில் இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இது ஏற்படுத்தும் விளைவுகளை பார்த்து நீங்கள் அதிசயப்படுவீர்கள். குருமூர்த்தியான சாயிநாதர் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இவ்வுலகியல் ஆசைகளை முழுமையாக உடனடியாக நிறைவேற்றுவார். இந்த துதியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் முட்டாள்கள் கூர்மையான புத்தியை அடைவார்கள். யாருடைய வாழ்நாளாவது குறைவானதாக இருப்பின் இந்த துதியை அவர்கள் படிப்பதால் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். இந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால், செல்வம் குறைவாக இருந்தால், ஏழையாக இருந்தால், செல்வத்தின் அதிபதி குபேரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்களுக்கு ஏவல் புரிவான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை கூறுகிறேன். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த துதியை தொடர்ந்து படித்து வந்தால் குழந்தை செல்வம் பெறுவர். இந்த துதியை படிப்பவர்களின் வியாதிகள் எல்லா பக்கங்களிலும் பறந்தோடிவிடும். வியாதியினின்று குணம் கிடைக்கும். இந்த துதியை திரும்ப திரும்ப படித்தால் பயம் மற்றும் கவலை மறைந்து போகும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள். பிரம்ம ஞானம் கிட்டும். அறிவுடையோரே, இந்த துதியின் மீது உங்கள் இதயங்களில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை, தவறான எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு கொஞ்சம் கூட மனதில் இடம் கொடுக்காதீர்கள். ஷீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை பாதங்களை மனதில் நிறுத்துங்கள். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் நின்னா நான் எப்படி தான் படிப்பேன்? இங்கே பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் இப்படி நின்றுட்டு இருந்தால் நான் எப்படி படிப்பேன்? இங்கே பாருங்கள், இடமே இல்லாத மாதிரி எங்கே வந்து போடுறாங்க. ஷீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை பாதங்களை மனதில் ஜோப்பா என்ன பண்ணுறீங்க? சரி உட்காருங்க, பேசாமல் உட்காருங்க. சாப்பிடவும் மாட்டுறாங்க, உட்காரவும் மாட்டுறாங்க. உட்காருங்க, உட்காருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் போல், இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க எல்லாம். ஷீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை பாதங்களை மனதில் நிறுத்துங்கள். அவர் அனாதைகளின் உறவினர், பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பகத்தரு. பாபாவால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் இயற்றினேன். இல்லாவிட்டால் இந்த எந்தவிதமான முக்கியத்துவம் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும்? சக ஆண்டு 1840, ஆங்கிலம் ஆண்டு 1918, புரட்டாசி மாதம் வளர்பிறையில் விநாயகர் சதுர்த்தியன்று திங்கட்கிழமை 2வது யாமத்தில் சூரிய உதயத்திற்கு முன் இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது. புனிதம் வாய்ந்த நர்மதா நதிக்கரையில் இந்தூருக்கு அருகில் உள்ள ஊரான மகேஸ்வர சேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சந்நிதியில் ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பாடும் இந்த சவண மஞ்சரி நிறைவடைந்தது. மகேஸ்வரம் என்ற புனித ஸ்தலத்தில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாய்நாதர் என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் என்னை கூற வைத்தார். எனது சீடன் தாமோதரன் நான் இதை கூற எழுதினான். தாஷ்கனுவாகிய நான் எல்லா ஞானிகள் மற்றும் துறவிகளின் வேலையால். என் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. இதை படித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாருன்னு பாருங்கள். சாய்க்கு ஆரத்தி காமிக்கிறவர் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, ரொம்ப பக்கத்தில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பேசுகிற சவுண்டு கேட்டிருக்கோம். சரி, நான் அந்த கடைசி இது மட்டும் படிச்சிடறேன். படித்து முடிச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். எங்கும் மங்களம் பொங்கட்டும். ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பணிவுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி என்ற துதி பாராயணம் செய்பவர்கள் சம்சார கடலை கடக்க உதவட்டும். இது பாண்டுரங்கனுக்கு தாஷ்கனுவின் நம்பிக்கை மற்றும் பணிவோடும் கூடிய பிரார்த்தனை. மங்களம், சுப மங்களம். ஓம் சாய்ராம். சாய்க்கு பூஜை பண்ணுறவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். சாய்க்கு சேவை செய்கிறவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது சாய்கிட்டேயே நம்ம ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. சாய்ராம், சவண மஞ்சரி பாராயண் ஃபினிஷ். ஆசீர்வாத். பாருங்க, நம்ம படிக்கிறோமோ பக்கத்துலேயே அந்த உட்காந்துட்டாரு. அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது.
டீ குடிச்சிட்டு இருக்காரு உட்காந்து. ஆரத்தி காமிக்கிறவர் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம தவணமேஸ்வரி பாராயணத்தை அவர் கேட்குறாரு. அவர் ஆரத்தி பாடுறதை நம்ம கேட்போம். சரி, இப்போ நம்ம சாயை போய் பார்க்கலாம். சாயை பார்த்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போய் முடிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி சனிக்கிழமையில சாயை நாங்கள் படித்த தவணமேஸ்வரியை நீங்கள் ஏற்றுக்கோங்க. எங்களுக்கு எப்போதும் உங்களோட நினைவோடையே இருக்கணும், இதே மாதிரியே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிரும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் நன்றி. அதனால தான் என்னால் தொடர்ந்து முழு ஈடுபாடோடையும் ஆர்வமாகவும் செய்ய முடியுது. இது எல்லாமே ஆஞ்சநேயரோட தரிசனம் பாருங்க. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். इकडे बस.